இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாய்க்காரர் அல்லதோரின் உரிமைகளையும் நிலைநாட்டினால் PNL உரிமை கட்சி இணையக்கூடும். ராமசாமி சூசகம். மலாய்க்காரர் அல்லாதோரின் உரிமைகளுக்காகவும் பெரிக்கத்தான் நேஷனல் குரல் கொடுக்கும் பட்சத்தில் அந்த எதிர்கட்சி கூட்டணியில் தாங்கள் இணையலாம் என உள்ளூர் அரசியல் களத்தில் புது வரவான உரிமை கட்சி கோடி காட்டியுள்ளது. அக்கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் வி ராமசாமி அவ்வாறு கூறியுள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் தவிர வேறு எந்த கூட்டணியுடனும் ஒத்துழைக்க உரிமை கட்சி தயாராக இருப்பதாக DAP முன்னாள் உறுப்பினருமான அவர் சொன்னார். தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதே அரசியல் கட்சிகளுக்கு அழகு. உரிமை கட்சியும் அதில் விதிவிலக்கல்ல. எனவே நாங்களும் ஒரு கூட்டணியில் இணையலாம். ஆனால் அது எந்த கூட்டணி என்பதை முடிவு செய்ய இன்னும் காலம் இருக்கிறது என்றார் அவர். PNL இணையும் சாத்தியமும் உள்ளது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாதோரின் அவல நிலைக்கு தீர்வு காண்பதில் அக்கூட்டணியின் நிலைப்பாட்டை பொறுத்தே அம்முடிவு அமையும் என ராமசாமி கூறினார். நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரிங்கிட்டுடன் வெளியேற முயன்ற வெளிநாட்டு ஆடவர் கைது. KLIA விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் இருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரிங்கிட்டுடன் வெளியேற முயன்ற வெளிநாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மத்திய மண்டல சுங்கத்துறையின் உதவி தலைமை இயக்குனர் நூர்லிலா இஸ்மாயில் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாட்டிற்கு விமானத்தில் புறப்படவிருந்த அந்த ஆடவர் விமான நிலைய பாதுகாவலரின் ஒத்துழைப்போடு ஜூன் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 60 வயது மதிக்கத்தக்க அந்த பேர் வழியின் பேக்கை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்த போது 5,72,563 ரிங்கெட் மற்றும் 24,500 சிங்கப்பூர் டாலரும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் என நம்பப்படும் அந்த ஆடவர் வைத்திருந்த பணம் குறித்து இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் 28B விதியின் கீழ் மற்றும் 2001ஆம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட தொகையின் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டத்தின் கீழ் அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நூர்லிலா தெரிவித்தார். SPMல் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மெட்ரிகுலேஷனில் இடம். சண்முகன் மூக்கம் வரவேற்பு. SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு மேல் ஏக்கள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இன பாகுபாடு இன்றி மெட்ரிகுலேஷன் கல்வி பயில வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய மற்றும் மகிழ்ச்சிக்குரிய தகவலாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மெட்ரிகுலேஷன் இடங்கள் கிடைப்பதில் நமது மாணவர்கள் பல சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர். சிறந்த தேர்ச்சியை பெற்றிருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் பல மாணவர்கள் அடைந்த ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை. அப்படி இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு மேல்முறையீடு செய்து வாய்ப்புகளை பெற்று தருகிறோம். இனி இந்த தேவை அவசியம் இல்லை என்பதை பிரதமரின் அறிவிப்பு ஏற்படுத்தி உள்ளதாக பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் முகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தீவிர முயற்சி செய்து SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற தங்களது பிள்ளைகளுக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்புக்காக இனி பெற்றோர்கள் போராட தேவையில்லை. சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பு புறக்கணிக்கப்படாது என்ற நல்ல நோக்கத்தில் ஆக்கப்பூர்வமான முடிவை எடுத்த பிரதமருக்கு இந்த வேளையில் இந்திய சமூகம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. அவரது அறிவிப்பை தொடர்ந்து கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து இது குறித்து முழுமையான தகவலை வழங்குவார் என எதிர்பார்ப்பதாக சண்முகம் மூக்கன் தெரிவித்தார். சண்டை நடந்த இடத்திற்கு செல்லும் வழியில் MPV ரக போலீஸ் வாகனம் விபத்து. 2 போலீஸ்காரர்கள் காயம். கடந்த சனிக்கிழமை ஷாலாம் பிரிவு 7 வர்த்தக மையத்தில் உள்ள பெர்சியாரான் கியாங்கான் பெர்சியாரான் விஸ்தாரி சாலை சந்திப்பின் சமிக்ஞை விளக்கை போலீசான் MPV ரக வாகனம் மோதியது. முதற்கட்ட விசாரணையில் இரவு 8:10 மணி அளவில் ஹோண்டா சிட்டி வாகனத்தை அந்த போலீஸ் வாகனம் முதலில் மோதியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஷாலாம் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது சண்டை நடந்ததாக சந்தேகிக்கப்படும் இடத்திற்கு அந்த போலீஸ் வாகனம் அதன் சைரன் மற்றும் பீக்கன் விளக்குகளையும் போட்டுக்கொண்டு சாலை சந்திப்பை கடக்கும் போது அந்த ஹோண்டா சிட்டி வாகனத்தை அது மோதியுள்ளது. இதனால் 2 வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்ட நிலையில் MPV போலீஸ் வாகனத்தில் இருந்த இருவருக்கும் கை, முகம், நெற்றி, தலை என காயங்கள் ஏற்பட்டுள்ளன.
இந்நிலையில் ஹோண்டா சிட்டி ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. பொரித்த கோழியால் 100 பேர் நச்சுணவால் பாதிப்பு. பத்துபஹாட் பள்ளி சிற்றுண்டு சாலை தற்காலிகமாக மூடல். ஜோஹர் பத்துபஹாட்டில் 100 பேர் நச்சுணவால் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஓர் இடைநிலை பள்ளியின் சிற்றுண்டி சாலை உடனடியாக 2 வாரங்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் முறையே 90 மாணவர்கள், 10 பள்ளி பணியாளர்கள் ஆவர். கடந்த வியாழக்கிழமை அங்கு சமைத்து பரிமாறப்பட்ட கோழி பொரியலே நச்சுணவுக்கு காரணம் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் தியாங் சூன் தெரிவித்தார். சிற்றுண்டி சாலையில் உடனடி சோதனை மேற்கொள்ளப்பட்டு உணவு மாதிரி அக்கூடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 2-3 நாட்களில் அதன் முடிவுகள் தெரிய வரும் என்று அவர் சொன்னார். விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் மூடப்பட்ட இக்காலகட்டத்தில் சிற்றுண்டி சாலை முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என அதன் நடத்துனர் பணிக்கப்பட்டுள்ளார். உளுதிராமில் வீட்டின் வேலி மீது வைத்திருந்த பொட்டலத்தை நைசாக திருடிய டொயோட்டா வெல்ஃபயர் காரில் வந்த ஆடம்பர திருடன். டொயோட்டா வெல்ஃபயர் பல்நோக்கு MPV ரக வாகனத்தில் இருந்து ஆடவர் ஒருவர் உளுதிராம் தாமன் தேசா மெசேமெலாங்கில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் வேலியில் இந்த பொட்டலத்தை திருடும் காணொலி ஒன்று வைரலாகி உள்ளது. நேற்று முகநூலில் வைரலான CCTV கேமரா முன்பதிவுகளின் மூலம் கருப்பு நிற MPV வாகனம் மெதுவாக நகர்ந்து வீட்டின் முன் நிற்கும் நிலையில் வெள்ளை சட்டையும் முகமூடியும் அணிந்த ஆடவர் ஒருவர் அந்த பொட்டலத்தை அவசரமாக எடுத்து மீண்டும் வாகனத்திற்குள் நுழைவதை காண முடிகின்றது. இது குறித்து ஒரு அறிக்கையின் வழி செரி அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஷைமி ஷாக் நேற்று பரவிய அந்த 41 வினாடி காணொலியில் பதிவான சம்பவத்தை குறித்து 59 வயது ஆடவர் ஒருவர் புகார் வழங்கியதை தெரிவித்திருக்கிறார். குற்றவியல் சட்டம் 379 கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் திருடிய அந்த ஆடவருக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்த ஆடவன் கைது. மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்த ஆடவன் கைது செய்யப்பட்டதோடு அவன் ஒரு போதைப்பித்தன் என்றும் தெரிய வந்துள்ளதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரைன் முகமது நோ தெரிவித்திருக்கிறார். தாமான் குலுவாங் பராட்டில் நேற்று நண்பகல் மணி 1:50 அளவில் ஒரு மளிகை கடைக்கு முன்புறம் கத்தியை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அந்த சந்தேக பேர் வழி அறுத்துள்ளார். 45 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி தாமான் பெர்ச்சத்துக்கு அருகே உள்ள எண்ணெய் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதோடு மாற்றுத்திறனாளியின் கழுத்தை அறுத்ததை போலீஸ் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த நபர் பழைய குற்ற பின்னணியை கொண்டிருப்பதோடு தண்டனை சட்டத்தின் 324வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ACP பஹ்ரைன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். 3.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். KLIA விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2 நடவடிக்கையில் சுங்கத்துறை அதிகாரிகள் 3.2 மில்லியன் மதிப்புடைய 30 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஜூன் 16ஆம் தேதி 33 வயதுடைய ஆடவர் ஒருவர் தனக்கு சொந்தமான உணவு பொட்டலத்தை முகப்பிடத்தில் பதிவு செய்ய முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக சுங்கத்துறையின் மண்டல பிரிவின் உதவி இயக்குனர் நூரெலா இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த பொட்டலத்தை பரிசோதித்த போது அதன் உள்ளே இருந்த தேயிலை பொட்டலத்தில் கேட்டமைன் போதைப் பொருள் இருந்ததாகவும் அதன் மதிப்பு 7,60,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமானதாகும். இதனை தொடர்ந்து மீறிக்கு செல்லவிருந்த அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டார். ஜூன் 19ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு நடவடிக்கையில் KLIA சிப்பாங் தீர்வையற்ற சரக்கு மண்டல பகுதியில் கூரியர் பெட்டியில் 2.5 மில்லியன் ரிங்கிட் நாட்டிலிருந்து வந்த இந்த போதைப் பொருள் ஒரு நிறுவனத்திற்கு முகவரிக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் மலேசிய நிறுவனத்தின் ஆணைக்குழுவில் பரிசோதித்த போது குறிப்பிட்ட அந்த விமானம் அந்த நிறுவனம் மலேசியாவில் இல்லை என்றும் தெரிய வந்ததாக நோர்லெலா கூறினார். கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியை உடைக்க விடமாட்டோம். பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் கோபி குருசாமி எச்சரிக்கை. பூச்சோங் பண்டார் கின்றாராவில் உள்ள கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியை உடைக்க விடமாட்டோம் என கின்றாரா தமிழ் பள்ளி வாரிய குழுவினரும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் எச்சரிக்கை விடுத்தனர். 1946ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு 76 ஆண்டு கால வரலாறை கொண்ட அந்த தமிழ் பள்ளியின் ஒரு செங்கலை கூட உடைப்பதற்கு விடமாட்டோம் என அவர்கள் தெரிவித்தார். இப்பள்ளிக்கு அருகே கட்டப்பட்ட ஆடம்பர வீடமைப்பு திட்டத்திற்கு மற்றும் அங்குள்ள சாலை விரிவாக்கத்திற்காக
இப்பள்ளியின் ஒரு பகுதியை உடைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என பள்ளியின் வாரிய குழுவின் தலைவர் கோபி குருசாமி தெரிவித்தார். அதே வேளையில் இப்பள்ளியை உடைப்பதற்கு காட்டிலும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் மேம்பாட்டு நிறுவனமும் மாற்று நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என நேற்று கிண்டாரா தமிழ் பள்ளியின் விளக்க கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற பின் கோபி குருசாமி தெரிவித்தார். இந்த இடத்தில் தமிழ் பள்ளி இருக்கிறது என்பதை அறிந்தும் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிப்பதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அனுமதி கொடுத்தது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். வளர்ந்து வரும் இளம் பேட்மிண்டன் நட்சத்திரம் ஜாங் ஜிஜி ஆசியான் ஜூனியர் போட்டியின் போது இறந்தார். சீனாவின் வளர்ந்து வரும் இளம் ஒற்றையர் பேட்மிண்டன் நட்சத்திரமான ஜாங் ஜிஜி யோக் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் 3வது ஆட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து மரணமடைந்தார். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற போட்டியின் போது இந்த துயர சம்பவம் நடந்தது. ஒற்றையர் ஆட்டத்தின் முதல் செட்டில் ஜப்பானின் கசுமோ கவானோ உடன் ஜாங் ஜிங்கி விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த ஆட்டம் 11-11 என்ற புள்ளி கணக்கில் இருந்த போது பேட்மிண்டன் கோர்ட்டின் மைய பகுதியில் அவர் மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவ குழுவினர் முதலுதவி வழங்கி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் இந்தோனேசிய நேரப்படி இரவு மணி 11:20 அளவில் 17 வயதுடைய ஜாங்ஸி இறந்தார் என மற்றும் அவரது மரணத்திற்கு ஆசிய பேட்மிண்டன் சங்கம் மற்றும் இந்தோனேசிய பேட்மிண்டன் சங்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளன. பினாங்கு கசும்போ தீவில் கைவிடப்பட்ட 12 நாய்கள் மீட்பு பணிகள் துரிதம். பினாங்கு பாலத்திற்கு சற்று தொலைவில் உள்ள குட்டி தீவான கசும்போ தீவில் குப்பைகள் மட்டும் கொட்டப்படுவதில்லை. நாய்களும் தான் அங்கு கைவிடப்பட்ட 12 நாய்கள் திக்கற்று அடைவது பொதுமக்கள் குறிப்பாக விலங்கியல் ஆர்வலர்கள் மத்தியில் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த 12 நாய்களையும் மீட்கும் பணிகளை மாநகர் மன்றம் முடுக்கிவிட்டுள்ளது. நேற்று கூட பினாங்கு மாநகர் மன்ற உறுப்பினர்கள் சிலரும் 100 தன்னார்வலர்களும் நிலைத்தன்மை மற்றும் விலங்கு காதலர்கள் என்ற திட்டத்தின் கீழ் அத்தீவில் குப்பைகளை சேகரிக்கும் 2.5 மணி நேர திட்டத்தின் ஒரு பகுதியாக நாய்களை மீட்பதற்கு சென்றனர். அவை முரண்டு பிடித்ததால் துரதிருஷ்டவசமாக அவற்றை பிடிக்க முடியவில்லை. இதனால் வெறும் 1 டன் குப்பைகளுடனேயே அவர்கள் திரும்ப வேண்டியதாயிற்று. என்றாலும் நாய்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் இருந்து பின்வாங்க போவதில்லை என MPBP உறுப்பினர் குவா பூன் லிம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சொன்னார். இமயமலை மீது அரிய வகை ராட்சத வண்ணங்கள் ஒளித்திரள்கள் நாசா வெளியிட்ட அதிசய படம். சீனா, பூட்டான் ஆகிய நாடுகளை ஒட்டிய இமயமலை பகுதியில் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் ராட்சத ஒளித்திரள்கள் தோன்றி அதிசயிக்க வைத்துள்ளன. விண்ணிலிருந்து மின்னல் போல பாய்ந்த அந்த 4 ராட்சத ஒளித்திரள்களில் அதிவேக சிறப்பு கேமரா மூலம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா பதிவு செய்தது. 4 ஒளித்திரள்களும் ஒரு சில நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து விழுந்ததால் துல்லியமாக அவற்றை படம் பிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு இமயமலையே வண்ணமயமாக காட்சி அளித்தது. அறிவியல் மொழியில் ராட்சத ஜெட் என அழைக்கப்படும் அந்த ஒளித்திரள்கள் இடியுடன் மின்னலும் சேர்ந்து கொள்ளும் போது பூமியின் வளிமண்டல அடுக்குகளில் ஏற்படும் சூரிய கதிர்வீச்சுகளாலும் காஸ்மிக் கதிர்வீச்சுகளாலும் உருவாகும் ஒரு வகை மின்னலாகும். சாதாரண மின்னலை விட இது 50 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த அரிய நிகழ்வு தோன்றியிருப்பது விஞ்ஞானிகளையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது.